பாகற்காய் குழம்பு பண்ண போறோம். பாகற்காயா? கசப்பா இருக்கும்ல? இல்ல, இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். குழம்பு மாதிரி நல்லா ரைஸ், ஒயிட் ரைஸ்ல ஊத்தி சாப்பிட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஓகே. கசப்பெல்லாம் தெரியாது. அதுக்கு நம்ம ஈவெண்டா புளி எல்லாம் சேர்த்து நம்ம காரம் எல்லாம் சேர்த்து பண்றதுனால அந்த கசப்பு தெரியாது உங்களுக்கு. ஓகே. ஸோ பாகற்காய் குழம்பு. பாகற்காய் நிறைய பேர் சாப்பிடணும்னு நினைப்பாங்க, ஆனா எப்படி செஞ்சு சாப்பிட்றது, எப்படினாலும் கசப்பு தெரியுமேன்னு யோசிப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு குழம்போடு வந்திருக்கிறீங்க. ஸோ பாகற்காய் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பாகற்காய், புளி, தேங்காய் துருவல், சீரகம், காய்ந்த மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி இலை, கடுகு, வெங்காயம், காயத்தூள், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு, வேக வைத்த துவரம்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு, தனியா, எண்ணெய். டைரக்டா குக்கிங் போயிடலாமா? இது வந்து நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போறோம். ஓகே. ஸோ தனியா இதுக்கு யூஸ்வலான மசாலா, யூஸ்வலா நம்ம சாம்பார் பொடி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போறது இல்லை. நம்ம எல்லாமே வறுத்து திரிச்சு நம்ம பண்ண போறோம், ரெடி பண்ண போறோம். ஸோ மிளகாய் தூள் நம்ம ஆல்ரெடி வச்சிட்டு இருந்தாலும் இதுக்குன்னு பண்ணக்கூடிய தனியா ஒரு மசாலா ரெடி அதுக்குன்னு தனியா மசாலா ரெடி பண்ண போறோம். இதுல ஆக்சுவலா நம்ம மிளகாய் தூள் சேர்க்கல, காஞ்ச மிளகாவை நம்ம வறுத்து பவுடர் பண்ணி சேர்க்க போறோம். ஓகே. எல்லாமே அந்த மசாலா தான். குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணி நம்ம சேர்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சட்டி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து நம்ம மசாலாக்கு வறுக்க போறோம். இந்த குழம்புக்கு வந்து நம்ம துவரம்பருப்பை வேக வச்சிருக்கிறோம். இது வந்து நல்லா வேக வச்சு தண்ணி விட்டு நல்லா கொலைய வேக வச்சு வச்சிருக்கிறோம். இது நம்ம ஃபைனலா சேர்க்கறதுக்கு. நீங்க வந்து இதை குக் பண்ணும் போதே வேக வச்சீங்கன்னா கரெக்டாவே இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஒரு 50 ml 50 கிராம் போட்டாலே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம எவ்வளவு பாகற்காய் எடுத்துக்கிறோம்? பாகற்காய் வந்து நம்ம 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து 100 கிராம் அளவு நம்ம துவரம்பருப்பு வேக வச்சிருக்கிறோம். வேக வச்சு 250 கிராம் பாகற்காய் எடுத்தோம்னா நம்ம வந்து 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சிருக்கிறோம். ஓகே. ஸோ சட்டி காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து நம்ம வறுக்கிறதுக்கு தான். நம்ம எல்லா மசாலா பொருட்கள் வறுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா எண்ணெய் விட வேண்டாம், கொஞ்சமா விட்டா போதும். சேர்த்துட்டு இது வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால அது ஃபர்ஸ்ட் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம மற்றதை சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் இல்லாம வறுக்க கூடாதா? இல்லை, எண்ணெய் இல்லாம வறுக்கலாம். நம்ம இப்போ தண்ணி விட்டு தான் அரைக்க போறோம், அதனால கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்தா வாசனை நல்லா இருக்கும். ஓகே. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவு சீரகம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்தா போதும். வெந்தயம் நிறைய சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தரும், அதனால. அப்புறமா கொஞ்சமா தனியா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. சட்டி ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சட்டி ரொம்ப ஸ்பீடா சூடு ஏறறதுக்கு தான் டைம் எடுக்கும். சூடு ஏறினதுக்கு அப்புறமா அதனுடைய சூட்டுலயே நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்துடலாம். இது நல்லா மாறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட கொஞ்சமா தேங்காய் துருவல். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது நாங்கள் சட்டின்றதுனால அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வேற ஏதாவது பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் அடுப்பு ஆனில் வச்சுட்டே பண்ணுங்க. இந்த சட்டியில் சூடு இன்னமும் இருக்கும், அது காரணத்துக்காக. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் தூள் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கொஞ்சமா சேர்த்தா போதும். இது காயத்தூள் போடுறதுக்கு வந்து கட்டி கூட போடலாம். கட்டியா நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்தோம்ல எண்ணெய் விட்டு, அந்த ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு போடுறதுக்கு முன்னாடியே அதை லைட்டா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வறுத்துக்கலாம் மற்றதை. ஏன்னா அது கொஞ்சம் பொடியாகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால நல்லா வறுத்துட்டு நீங்க எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு இது கூட 2 சின்ன சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால 2லேருந்து 3 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நம்ம ஆற வச்சிடலாம். இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வரமிளகாவை வறுக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, மறுபடியும் எண்ணெய் விடனாலும் விடலாம், இல்லைன்னா நம்ம ட்ரை ஆயில் இருக்குதுல்ல, எப்படி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுமா? ஆன் பண்ணி போதுமா? இல்லை ஆன் பண்ணிடுங்க, கொஞ்சம் ட்ரை ஆகணும்.
இது வந்து நம்ம குழம்புக்கு வேற எந்த காரமும் எடுக்க போறது இல்ல. அதுக்கேற்ற அளவு ஒரு 4 வரமிளகாய் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்ம எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். இல்ல காரம் கம்மியா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1 கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். இது ஆக்சுவலா நம்ம ரைஸ்ல போட்டு சாப்பிட்றோம். பிளைன் ரைஸ்ன்றதுனால கொஞ்சம் காரம் அதிகமா இருந்தா கூட நமக்கு கரெக்டா தான் இருக்கும். ஓகே. இது ஆக்சுவலி ஒரு குழம்பு கோஸ்க்கு மெயின் கோஸ். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது மட்டும் தான் போட்டு நம்ம அரைக்க போறோம். ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி தான் அரைக்கணும். ஓகே. கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டாலே அது கன்ஃபார்மா அது ஈரப்பதத்தோட இருக்கக்கூடியது. ஸோ அதனால அது அப்படிதான் அரைப்போம்னு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ அரைக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணோம். ஸோ எண்ணெய் விட்டு கடலை பருப்பு, அப்புறமா தனியா, சீரகம், வெந்தயம், காயத்தூள், சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல், அப்புறமா வரமிளகாய் இதை போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழம்புக்கான மெயின் மசாலா. இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது மிளகாய் தூள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுதான் காரத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கரெக்டாக அரைச்சாச்சா? கரெக்டாக அரைச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்தது குழம்புக்கு வதக்கி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம காய்கறி இப்போ லாஸ்ட்டாக சேர்த்தோம்னா அது குழம்போடு எப்படி அந்த காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் சேர்க்க போகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சட்டி சூடாயிடுச்சு. சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய். இதை நல்லா வதக்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த வதங்களுக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்றோம். ஆல்ரெடி சின்ன வெங்காயம் நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா வேணும்னாலும் வெங்காயம் நிறைய சில பேர் விரும்புவாங்க. அந்த மாதிரி வெங்காயம் நிறைய வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வெங்காயம் ஃப்ளேவர் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய வெங்காயம் யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது சேர்க்க போறோம். இது கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இதுல இது வந்து தக்காளி ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், கொஞ்சமா சேர்த்தா போதும். ஒரு தக்காளி சேர்த்தாலே நமக்கு போதும். ஏன்னா நம்ம கொஞ்சம் புளியும் சேர்க்கிறோம் இதுல. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி நம்ம சேர்த்துருக்கிறோம் போதும். ஸோ இப்போ வந்து தக்காளி நம்மளுக்கு தேவைன்னா தான் போடணும். வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா புளி கொஞ்சம் ஊத்துறதுனால தக்காளி ஒரு லைட்டு ஃப்ளேவருக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒரு தக்காளியோ இல்லை பாதி போட்டா கூட நமக்கு போதும். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம பாகற்காய் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாகற்காய் வந்து நல்லா வட்டமா கட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப தடிமனாவும் இல்லாம ரொம்ப நைஸாவும் இல்லாம கட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நீங்க வந்து குழம்புல போடும்போது கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போது நல்லா வெந்துடும். ரொம்ப நைஸா கட் பண்ணீங்கன்னா குழஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் திக்னஸா, ரொம்பவும் திக்கா இல்லாம கொஞ்சம் ரொம்பவும் நைஸா இல்லாம கட் பண்ணி வச்சிருக்கிறோம். விதையெல்லாம் எடுத்துட்டோம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துடலாம். விதை இல்லை இதுல. விதை இல்லாம ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். மெயின் வந்து அந்த விதை படும்போது தான் கசப்பு தன்மை வந்து ஜாஸ்தியா இருக்கும். விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வெறும் அந்த பாகற்காயை மட்டும் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். லைட்டா இந்த மாதிரி வதக்கினா போதும். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்தலாம். இப்போ நம்ம புளி கரைச்சி இதுல விட்டுறலாம். இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சிருக்கிறோம். ஊற வச்ச புளியை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப புளிப்பு உங்களுக்கு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு புளியில இருந்துச்சுன்னா 2வது தடவை தண்ணி ஊற்றுக்கோங்க. இல்லைன்னா ஃபுல்லாமே புளி தண்ணியை வச்சு நம்ம சேர்த்து ஊற வச்சிடலாம். ஓகே. ஸோ உங்கள் வீட்டு புளி நீங்கள் என்ன மாதிரி புளி பயன்படுத்துகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சில புளி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புளிப்பு கொடுக்கும். ஒரு சில புளி வந்து அந்த அளவுக்கு புளிப்பு கொடுக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளியினுடைய அளவை எடுத்துக்கோங்க. நல்லா புளிப்பு ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா. ஆல்சோ அதுலேயே வந்து கருப்பு புளி வெள்ளை புளி அப்படிலாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துருவோம். இது வந்து நமக்கு கொஞ்சம் திக்காவே இருக்கு. அதனால நம்ம 2வது வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப புளி விட்டாலும் உங்களுக்கு ரொம்ப புளிப்பாயிரும். புளிப்பு ஓவரா இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நல்லா திக்கான புளி தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் தண்ணி வெறும் தண்ணி சேர்த்தலாம். நம்ம தேவைப்பட்டா 2வது சேர்த்துக்கலாம் பருப்பு போடும்போது. இப்போ வந்து இது நல்லா வேக வைக்கிறதுக்கு தான். இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள்,
ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே. இதுலயே எவ்வளவு உப்பு உங்களுக்கு தேவையோ அதை இதுல மொத்தமா சேர்த்துருங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு இந்த மூடி வச்சு இதை நல்லா வேக வச்சிடலாம். அப்புறமா தான் நம்ம அந்த அரைச்சதெல்லாம் சேர்க்க போறோம். இந்த பாகற்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்க்க போறோம். ஸோ அரைச்சது சேர்த்துட்டோம்னா குழம்பு ஓவரா? அரைச்சதை சேர்த்துட்டு நம்ம தாளிசம் ரெடி பண்ணி சேர்க்கணும். ஓகே. இப்படி இருக்கட்டும், இல்லை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஓகே. பாகற்காய் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மற்றதை வந்து ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்மளுடைய தாளிசம் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். புகையே வெளியில வருது. பறக்கு பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. பாகற்காய் வந்து வெந்துட்டுன்னா அந்த கலர் நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. நல்லா அந்த கிரீன் கலர்ல இருந்தது உங்களுக்கு காட்டுறேன். கிரீன் கலர்ல இருந்தது கொஞ்சம் எல்லோ கலர்ல ஆயிரும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உடஞ்சிருக்கா? இந்த அளவுக்கு நமக்கு வெந்தா கரெக்டா இருக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம அரைச்சோம்ல, அரைச்ச விழுதை இதோட ஒன்றா சேர்த்துடலாம். ஓகே. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இது நான் முதல்ல ஆன் பண்ணிட்டுமா? ஏன் தாளிசம் பண்ணணும் நீங்களே? ஓ சரி, ஓகே. இல்லை அதுலேயே பண்ண போறீங்களா? இதுலேருந்து அதில் மாற்றிட்டு நம்ம இதில் தாளிசம் பண்ணிடலாம். இது தாங்க அப்போ போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இது கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நம்ம சட்டி ஏற்கனவே சூடாக இருக்குன்றதுனால 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இதே நீங்கள் வேற அதுனா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த மசாலா வாசனை போகிறதுக்கு. நம்ம ஏற்கனவே எல்லாம் வறுத்து தான் திரிச்சிருக்கோம், அதனால ரொம்ப வாசனை இருக்காது. இதில் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் மிளகாய் தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து நல்லா வேக வச்சிருக்கிற துவரம்பருப்பு இதையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்கணுமா? தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம். இதில் இல்லை இதில் ஊற்றிட்டு அதில் ஊற்றிட்டு நம்ம அதில் இது பண்ணிடலாம். இது சூடாயிடுச்சு. அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு சைடு மட்டும். ஓகே. இதில் நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். போதுமா? ஓகே. ஸோ இப்போ வந்து இதுலேயே தாளிசம் ரெடி பண்ணி இது எனக்கு கொஞ்சம் கரண்டி தெரியுங்களா? இதை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை, சிம்ல வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சா போதும். ஓகே. இப்போ நம்ம இதில் தாளிசம் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்தலாம். ஓகே. ஸோ தாளிசம் பண்ணிட்டு இதில் வந்து போட்டு எடுத்து ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். ஓகே. பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது போட்டுடலாம்ல? 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு லைட்டாக சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து. ஆஃப் பண்ணிட்டுமா ஸ்டவ்வை? ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் ஆஃப் பண்ணிடலாம், அதையும் ஆஃப் பண்ணிடலாம். பரவாயில்லையா? ஆஃப் பண்ணிடலாம். ஷூரா? கொதிக்கவில்லையே? இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த தாளிசம் சேர்த்துட்டு கொதிக்க வச்சிடலாம். ஓகே. ஸோ தாளிசத்தை வந்து ஊற்றியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இப்போ சட்டியை வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு லைட்டாக கொதிக்க வச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சட்டி சூடாயிட்டே இருக்குன்றதுனால நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சா கரெக்டாயிரும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி இருக்கட்டும். ஓகே. ஸோ நம்மளுடைய பாகற்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே நேர்களுக்கு சொல்லிடுங்க சுருக்கமா. வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, சீரகம், வெந்தயம், தனியா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல், காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கூடவே கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்து இதை அப்படியே ஆற வச்சிருங்க. இப்போ அதே வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து அது கூடவே உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா பாவக்காய் வேக வச்சுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருட்களை தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக துவரம்பருப்பை வேக வச்சு நல்லா மசிச்சு அப்படியே வச்சுக்கலாம். பாவக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை அதோட ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற துவரம்பருப்பையும் அதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்து இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்புல இதையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சுவையான பாகற்காய் குழம்பு தயார்.